ஸோ கைஸ் இதான் பாருங்க, இதான் நாங்கள் பண்ண செட்டப். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கு. எப்படியோ ஃபிஷ் டேங்க்லாம் செட் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுமா? அதுவும் லோ பட்ஜெட்ல இந்த ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே காய்ஸ், நம்ம ரீசெண்டாக சொல்லியிருந்தோம் ஃபிஷ் டேங்க் பில்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது, இதுதான் நம்ம ஃபிஷ் டேங்க்கு. ஆனால் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஆனால் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டை இங்கே பாருங்க கைஸ், தான் நாங்கள் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இன்றைக்கே செட் பண்ணிவிடுவோமான்னு கேட்டிங்கன்னா இது ஆகுறது கிட்டத்தட்ட ஒரு 2 days கிட்ட ஆகிடுங்க, 2 நாள் ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணல்லேருந்து எல்லாமே நாங்கள் வைக்க போகிறோம். அண்ட் இந்த ஃபிஷ் டேங்க் உண்மையிலே சூப்பராக நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? நம்ம டேங்க்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா பெருசாக தாங்க இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே நாங்கள் செடியெல்லாம் வச்சுருந்தோங்க. செடியெல்லாம் என்னடா ஆச்சு? செடியெல்லாம் செத்து போச்சு. ஆமாங்க, செடியெல்லாம் செத்து போச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரேப்பிங் பண்ணி ஆகணும். இந்த ரேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி வந்து வரும். இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிங் வேணால் கொஞ்சம் பார்க்க ப்ரொஃபஷனலாக தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரேப்பிங் ஒர்க் எல்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு. ஒரு 98% பண்ணியிருக்கோம். அப்போ அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை, ஆனால் கொஞ்சம் அங்கங்கே ரிங்கல்ஸ் வந்திருக்கு. பட் பரவாயில்ல, நல்லா இருக்கு. கட்டன்றதுனால தண்ணியில் மிதக்கிடும். அதனால நாங்கள் இது கீழே ஃபிட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஃபெவிகால் அப்புறம் தெர்மாக்கால் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக பண்ணிவிட்டு அது கீழே வச்சு அதுக்கு மேலே இது ஒட்ட வைக்க போகிறோம். டேங்க் சென்டரா பார்த்து உட்டை பிளேஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக நிற்கிறா இல்லை செக் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அப்படியே கிராஸாக இருக்குது டேங்க்கு. செக் பண்ணிருக்கோம் கீழே விழுதா இல்லையான்னு. இதுக்கு மேலே செட் பண்ணிடலாங்க டேங்கை. தெர்மாக்கோல் கட்டாக்குதா சென்ட்ராவே? பர்ஃபெக்ட். நாங்கள் டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட் தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்டு மேலே படுறப்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையில அவ்வளோ அழகாக தெரியுது கண்ணுக்கு. வேறு கலர் மாற்று, இது கூட சூப்பராக இருக்குது. ஓகே, இது நல்லா இருக்குது. லைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இதுக்கு நைட் டைமில் லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் கைஸ், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்னும் இந்த பக்கம் நம்ம நிறையா கல்லெல்லாம் வைக்க போகிறோம். கல் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். மண், கல், அப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம மீன் விட போகிறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். சாண்டை வாஷ் பண்ணாமல் அப்படியே ஃபில் பண்ணிட்டோம். சாண்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொட்டிட்டோம். அதாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா 2 கல் இருக்குது. Day 1ல நிறைய தப்பு பண்ணி இந்த டேங்கை செட் பண்ணியிருந்தேன். கல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, பிளான்ட் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டேன். இப்போ எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறது. ஆனால் தண்ணி ஊற்றின உடனே சாண்டு ஃபுல்லாகவே கலங்கி போயிடும். நானும் என்னால் எந்த அளவுக்கு பொறுமையாக அதை ஃபில் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டேன். அதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. சரி, மோட்டர் ஆன் பண்ணால் தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அது அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வரல. இது Day 2 அப்படின்னு சொல்லுவேன் தானே நினைச்சிங்க, ஆனா இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் வீடியோ எடுக்கிறப்போ வந்து ஒரு மாசம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மரம் ஒட்ட வச்சிருந்தோம். ஆனா எனக்கு அதுல சுத்தமா சாட்டிஸ்ஃபைங்க இல்லை. எல்லாமே எடுத்துட்டாங்க. மண்ணு போட்டதுலேருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிலேருந்து மோட்டர் ஆன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். பட் திருப்பி நான் ரீபில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் பக்காவாக எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட வந்து ஒயிட் சாண்ட் இருக்கு. அண்டு சில பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தண்ணி உள்ள வளர செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 செடி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுருந்தேன். இதை பார்த்தா தெரியும். பட் திருப்பி நான் அதை கழட்டி திருப்பி இங்கே வச்சுட்டேங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஒழுங்காகவே இல்லை. இது கூட ஆடிட்டே இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பண்ணிடலாமா? ஏன்னா நாங்கள் டேங்க் பில்ட் பண்ண போகிறோம். தரமாக இருக்க போகுது. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் மண்ணு போடணும். மண் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா ரேப்பு, அது நாங்களே கஸ்டமைஸாக நாங்களே பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. திருப்பி போய் நான் பண்ணிட்டு வரேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஆகிடுச்சிங்க. பொறுமையாக போடு. லாஸ்ட் டைம் பண்ணுறதை விட இந்த டைம் பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பண்ண மிஸ்டேக்கு திருப்பி பண்ணக்கூடாதுன்னு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பலமா இருக்குல்ல? வராதுன்னு நினைக்கிறியா வெளியே? ஆனா கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே ஸ்ட்ராங்ல தான் இருந்துச்சா. தண்ணி ஊத்த வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அப்படி வைக்கிறேன், நீ கரெக்டாக லெவல் பண்ணுறியா? இப்போ கூட நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சத்தியமாக தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கிட்டத்தட்ட நாங்கள் 1 நாள் கிட்ட தண்ணி செட்டாக விட போகிறேன். 1 நாளா 2 நாளான்னு தெரியல. பட் நான் 1 நாள் விட்ட பிறகு அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து மீன் விட போகிறேன்னு. அப்போ தான் கரெக்டாக இருக்குமே. நாங்கள் இதே மண்ணு தான் லாஸ்ட் டைம் வச்சுருந்தோம். அது தூக்கிட்டு போய் நான் பாத்ரூமில் வச்சேன். பூனை வந்து அதில் கக்கா பண்ணிடுச்சு. அதை க்ளீன் பண்ண போய் அதுலேருந்து ஒரே வாசனை மேலே வாசனை. அதே நாங்கள் வச்சுருந்தா கண்டிப்பாக மீன் செத்துருக்கோம். என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக செத்துருக்கோங்க. வந்து இதில் எல்லாமே நோட் பேடில் தான் எழுதி வைப்பேன். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நோட் பேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே கண்டென்ட்டுக்காகுது. ஃபிஷ் டேங்க் பில்டிங் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாண்ட் ஃபில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம்.
அதுக்கு நான் வந்து 2 ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பெரிய ஸ்டோன் வைக்க போகிறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோன் வைக்க போகிறேன். இதான் பார்க்கலாம். நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க எல்லாமே இந்த ஃபிஷ் டேங்க் பில்ட் பண்ணுறது. இப்படி தான் வைக்கணும்னு ஆசை. இப்படியா கிராஸாக வைக்கிட்டா? இதுக்கு சப்போர்ட்டாக ஒயிட் கல் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். ஓகே பார்க்கலாம். ஓவராலாக நான் செட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் திங்க் பண்ணி ஸ்டோனை செட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேலை. ஏன்னா நான் வந்து தண்ணி வந்து நார்மல் இந்த வாட்டர் யூஸ் பண்ண போகிறதுல எல்லாமே கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. தண்ணி ஃபில் பண்ணிடலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஃபில் பண்ணணும். டைம் எடுத்து பண்ணி ஆகணுங்க. தண்ணி ஃபில் பண்ணுற பிறகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடி வைக்க போகிறோம். தண்ணி எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா கீழே வந்து ஒரு கவர் வைக்க போகிறோம். கவருக்கு மேலே தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன் இந்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி டைரெக்டாக அப்படியே ஊற்றினா ஃபுல்லாக சாயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படிக்கான்னு போயிடும். இது எல்லாமே நான் யூடியூப்ல இருந்தால் கற்றுக்கிட்டு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான். போயிட்டு எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஃபில் பண்ண போகிறோம். கண்டபடி போகுது. சாண்டு போதா? சாண்டு போதா? ஆமா கீழே போகுது. அடாடாடாடா ரொம்ப பொறுமை இல்லை வேற நம்மளுக்கு. மரத்துல இருந்து ஊற்றுவோம். பாறை தான் ஊற்றுனேன். நான் என்ன நினச்சேன் கொஞ்சம் பாதினா வரேன்னு நினச்சேன். ஆனால் பாதி கூட வரலைங்க. இன்னும் நிறைய ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? தண்ணி பிடிக்க போகணும். ஸோ இப்போ வந்து எனக்கு என் தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்க வேலை இருக்குது. நாங்கள் போய் இப்போ தண்ணி பிடிச்சிட்டு வர போகிறோம். எவ்வளோ கேன் ஆகுதுன்னு எண்ணிக்கோ. ஓகேவா? கணக்கு வச்சுக்கணும். இன்னொரு கேன் இருக்குது, அது ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேன் இருக்குது. 2 கேன் ஊற்ற போகிறோம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கறது சின்னதாக தெரியுங்க உங்களுக்கு, இவ்வளோ தான் தெரியும். ஆனால் நேரில் பெருசாக தான் இருக்குது. போட்ட கவர் சம்மந்தமே இல்லாமல் பறகுதுடாடே கைஸ். போட்ட கவர் பறந்து போச்சுங்க. பறகுல மெதுக்குது. நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா ஆயிடுச்சு. அது இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கலர் ஊற்றுறப்போ இந்த கலரில் இல்லை வேலை. ஆனால் இந்த டைம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுது. பிஸ்டர் கிளியராக இருக்குங்க. ஃபுல்லாக ஊற்றிட்ட பிறகு பார்க்கலாம். இன்னும் ஒரு கேன் இருக்குது. இந்த ஒரு கேன் பார்த்தீங்கன்னா ஊற்றுனா அநேகமாக இவ்வளோ வரும்ல. இன்னும் ஒரு கேன் ஊற்றுனா வரும். இவ்வளோ இன்னும் 2 ஊற்றுனா நம்ம இன்னும் 2 ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்க. ஃபில் பண்ணிடலாம். இப்போ மோட்ரு இருக்கு இல்லையா, மோட்டருக்கு கொஞ்சம் இடம் விடும். அதனால 2 கேன் போதும், கரெக்டாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ கிளிப் அனுப்புகிறேன். அது நாங்கள் பண்ணுறப்போ சுத்தமாக கலரே ஒன்றுமே தெரியலங்க உள்ளே என்ன வச்சுருக்கோமேன்னு. ஆனால் இந்த வாட்டி சூப்பராக இருக்குது. ஓகே, நாங்கள் போய் திருப்பி 2 கேன் எடுத்துகிட்டு வரோம். எனக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோனா ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அப்சர்வ் பண்ணி அதை ஹீல் பண்ணிக்கோ, இன்னேல் பண்ணி திருப்பி வெளியே எடுக்கும். கம்ப்யூட்டரில் எங்கள் இடத்துல வந்துட்டுருக்கு இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி கேன் இருக்குது. ஃபில் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணாமல் பேசிட்டு இருந்தேன். வீடியோ ஆன் பண்ணாமல் என்னடா பேச்சு எனக்கு. ஓகே 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 கேன் வாட்டர் ஃபில் பண்ணியிருந்தோம். 4.5 ஃபில் பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியர் சூப்பராக இருக்குங்க. இப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வரணும்னு. பட் இந்த டிசைன் எனக்கு என்னன்னு தெரியல. செடி வச்சிட்ட பிறகு பார்க்கலாம். சிம்பிளான டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்னும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சும்மா வாட்டரில் இது உயிரோட இருக்கும். இடத்துல மட்டும் நம்ம அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லில் நத்த வைக்க போகிறோம். அது க்ளீனாக வரோங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ணப்போ இந்த டைம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாரு, மோட்டர் போடாமவே. லாஸ்ட் டைம் வந்துட்டு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் சரியாக செட் பண்ணாதது தான் ரீசன். பட் இந்த டைம் என்னன்னா நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கற்றுருக்கீங்க. அதனால தான் ஒரு விஷயம் பண்ணும்போது அதை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு சொல்கிறது. ஓகே. அண்ட் இட் லுக்ஸ் குட். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்பவே ஷாபியாக இருந்துச்சு. ஷாபியானா ரொம்ப எல்லாமே கச்சா முச்சான் ஆயிடுச்சு. பிளான்ட்லாம் ரொம்ப சீக்கிரம் செத்துச்சு. ஆனால் இந்த வாட்டி சாகாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. இது நான் வந்து லைட்டாக மணல்ல புதைச்சி வைக்க போகிறேன். கிராஸ் மட்டும் வெளியே தெரியுற மாதிரி இடத்துல ஃபுல்லாக இதுக்கு ஃபுல்லாக கல் சுற்றி நான் வைக்க போகிறேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பிளான்ட் செட் பண்ணியிருக்கேன். அதுவாது கிராஸ் சொன்ன மாதிரி பிளான்ட் நட்ட வைக்க போகிறோம். நட்ட வைக்க போகிறதுல சும்மா நட்ட தான் வைக்க போகிறோம். எங்கே வச்சா பிளான்ட் நல்லா இருக்குமோ அங்கங்கே முட்டை வச்சிருந்தேன். இந்த பக்கம் பச்சை பசேன்னு இருக்கணும், இந்த பக்கம் ஃபுல் எம்டியாக இருக்கணும். நான் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நாள் ஆகும், ஆனால் அது கிளியர் ஆக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓவராலாக இது வந்து இந்த கார்னர் செட் பண்ண போகிறேன். மோட்டர் எப்படின்னா இது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நம்மளுக்கு பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும். இது கூட வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் சுத்தம். இதுக்குள்ளே நம்ம இது அப்படியே விட போகிறோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பியூரிஃபைங் இருக்குது. 2 பியூரிஃபைங் எப்படி ஒர்க் ஆகும்னா இன்செர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த ஃபில்டருக்கும் இந்த 2 ஃபில்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி தான் அதில் தண்ணி வருமே. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டேன். இது எப்படா நம்ம ஃபிட் பண்ண போகிறோம், இவ்வளோ இருக்கே பார்ட்ஸ் எல்லாம்னு. ஆனால் போக போக ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் இருக்குது. இதனாலே போதும் நம்ம, அவ்வளோதான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக ஓடணுமா ஸ்லோவாக ஓடணுமான்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுற மோட்டர் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இது எல்லாமே காலி ஆகிடுங்க. பாருங்கள் க்ரீனரிலாம் தெரியுதுல்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கும். என்ன நினைக்கிறேன் இதை பற்றி? ஃபைனலி ரொம்ப நல்லா பண்ணிக்கிறோன்ட்டு நினைக்கிறேன். யா கண்டிப்பாக. ஃபிஷ் டேங்க்லாம் செட் பண்ணிட்டோம். என்ன மீன் விட்டா நல்லா இருக்கும்? பெங்களூர்ல எது வாங்கினாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மதுரையில இருந்து ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன், பிக் டாடி அக்வாட்டிக்ஸ். அவங்க கிட்ட இல்லாத மீனே இல்லை, A to Z எல்லாமே இருக்கு. அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபிஷ் டேங்க்கு தேவையான மீன்ல இருந்து எல்லாமே அவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தேன். அதுவும் அஃபோர்டபுள் அண்ட் சீப் பிரைஸுக்கு. செட்டப் மட்டும் தான் இருந்து, ஆனா இந்த ஃபிஷ் டேங்க் பில் பண்ணி கொடுத்தது அவங்க தான். ஃபிஷ் டேங்க்ல என்ன மீனெல்லாம் விட்டோன்னு பாருங்க. அப்புறம் இந்த மீனெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு அவங்க ஸ்டாஃபே சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க நம்ம செட் பண்ணது. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை, பட் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டாடிஸ் அக்வாட்டிக்ஸ். கரெக்டாக? கரெக்ட். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்லாம் செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீ பெங்களூரில் இருக்க, உங்களுக்கு பெங்களூரில் எல்லாம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்குங்க, பட் என்னன்னா இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரேட் ஜாஸ்தி. ஆனால் இவங்க கிட்ட அப்படி இல்லை, எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட தான் நான் மீன் செட்டப், இந்த டேங்க் செட்டப்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ப்ரோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, என்னென்ன மீன் விட்டுருக்காரு, ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ நம்ம இப்போ நமக்கு டேங்க் செட் பண்ணி ஃபுல்லாகவே மான்சர் வெரைட்டி மட்டும் போட்டிருக்கோம் ப்ரோ. ஜெயின் கௌரா, பீகாக் பஸ்ஸு, ஃப்ளோரிடா காரு, ஆஸ்கரில் எல்லோ ஆஸ்கர் கொடுத்துருக்கோம். அப்புறம் ரெஃபல் கேட்ஃபிஷ்னு ஒரு அது எக்ஸாட்டிக் தான் ப்ரோ, அது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி ப்ரோ ப்ரைஸ் எல்லாம் எப்படி ப்ரோ உங்களுதுல? ப்ரோ நம்ம எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காது. மதுரையில் நம்ம ஹோல்சேல் மட்டும், மெயினாக ஹோல்சேல் தான் ப்ரோ நம்ம பார்த்துட்டு இருக்காது. டேங்க் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம உங்களுக்கு ஃபிஷ் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணி ஸோ கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட டேங்க் இருந்தாலும் நீங்கள் செட் பண்ணி கண்டிப்பாக செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எல்லாம் நல்ல ப்ரைஸ்க்கே பண்ணி எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். டோட்டலாக நம்ம எவ்வளோ மீன் ப்ரோ விட்டுருக்கோம் ஃபிஷ் டேங்கில்? இப்போ வரையே ஒரு 10 மீன் கிட்ட விட்டுருக்கோம் ப்ரோ, எல்லாமே பேரா விட்டுருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் உண்மையில சொல்கிறோம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இதுவாக இருக்குது. நான் விட்ட மீன் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஷாட்டில் காட்டுறேன். ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணா வேணும்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதிலே நம்பர் கொடுத்துருக்காரு. நம்பர் நான் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா மீன் எதுவும் ஆகலை. ஸோ சேஃபாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிக் டாடிஸ் அக்வாட்டிக்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதாங்க இந்த ஒரு ரீசனுக்கு தான், ப்ரைஸுக்காக மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரை விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் மதுரையில் தான் ஃபார்ம் இருக்குது அவங்களது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணணும், ஈஸியாக அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன செட்டப் வேணும்னா மீன் வேணும்னா கூட அவங்க இது பண்ணிப்பாங்க. கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப நன்றி. ஸோ சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, விளாகுள்ள வாங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ வந்ததுக்கு. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக.